அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. உபதேசம் வாங்கும்போது ஐயா வந்து தேங்காய் அந்த கேட்டார், என்னம்மா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன 3 கண் இருக்குது, அதை முக்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து வெள்ளையாக இருக்குது, அதில் வந்து ப்யூராக வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் கட்டிருக்க புடவை கூட தான் ப்யூராக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னாங்க. அந்த 3 கண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்டா இல்லைங்க? தேங்காவுக்கு ஸ்பெஷாலிட்டி அந்த 3 கண் அப்படின்னு சிவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அப்படி இல்லையா? இப்போ சாத்துக்குடி இருக்குது, சாறு பிழிஞ்சிங்கள்லாம் வரும். ஆனால் சாத்துக்குடி உரிச்சிங்கெல்லாம் தண்ணி தனியாக வருமா? வராது. கமலாப்பழம் உரிச்சிங்கெல்லாம் தண்ணி வருமா? ஆனால் அதுலேயும் தண்ணி இருக்குது. சரி. ஆனால் தேங்காயை உடைச்சா தண்ணி வரும், தண்ணி தனியாக வரும். அந்த தண்ணி என்னன்னா அது அமுது, மனிதனுடைய உடலில் இருக்கிற அமுது அது. ஆனால் யாராவது தென்னை மரத்தில் இருக்கிற காய்க்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன்னா அது தானாகவே பூமியிலேருந்து வலித்து தண்ணியை தேக்கி வைக்குது. தேக்கி வச்சு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அது கொடுக்குது. இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பத்ரகிரி. தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். என்னுடைய மனம் தேங்காய் மாதிரி உடைச்சா அது மாதிரியான வெண்மை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி என்னுடைய உள்ளமாகணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றார். அதனால் சொல்கிறார், அகங்காரம் உள்ளடிக்க ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம்பெறு அப்படின்றார். ஐம்புலன் நான் என்ற அகங்காரத்தை அடங்கி போச்சுன்னா உன் மனம் தேங்காய் மாதிரி ஆகிடண்டா. தேங்காய்க்கு மற்ற முக்கண்ணு இல்லை, மனிதனுக்கும் முக்கண்ணு தான் இருக்குது. மனக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது, புறக்கண்ணுன்னு 2 இருக்குது. அந்த தேங்காய் மாதிரி 3 கண்ணு உள்ள பொருள் வேறு எந்த பழமும் இல்லை. இல்லை. சரிங்க. அதே நேரத்தில் தேங்காயினுடைய வெண்மை மாதிரி வேறு பழங்கள் எதுவும் இருக்காது. அதனால் இந்த கடவுளுக்கு அதை உடைச்சி முக்கண்ணாக இருக்கிறாரு நீ உடைச்சி அதை கடவுளுக்கு சாமி கொடுக்கிறேன்னு உடச்சி போட்டு சாமி பக்கம் வைக்கிறது கிடையாது. சாமி பக்கம் ஓட்டை காட்டிட்டு காயை நம்ம பக்கம் தான் பார்த்துக்கிறோம். சரி. எவனாவது சாமி பக்கம் வச்சுக்கிறான், சாமிக்கு உடச்ச தேங்காய் சாமி இல்லை பார்க்கணும். சாமி பக்கம் வைக்கிறதில்ல, ஓடு சாமி காட்டிட்டு தேங்காயை நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை வீட்லேயும் அப்படி தான் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய முட்டாள் தானே இல்லை? அதான் எவ்வளோ பெரிய முட்டாள் தானே இல்லை? இது அறியாமல் முட்டாள் தானே தெரியுது. அது வரைக்கும் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அப்போ தான் தெரியும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு. இது மாதிரி உலகம் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணின்னுக்கிறான். அதனால தான் அதெல்லாம் விளக்குனேன் நான். ஏன் தேங்காய் உடைக்கிற, தேங்காயினுடைய தன்மை என்ன? மும்மலம் சேர்ந்தது தேங்காய். இப்போ ஒரு சாத்துக்குடி தோல் வாங்கி ஒன்று உரிச்சிட்டின்னா பார்த்து துண்ணு போடலாம். தேங்காவை துண்ண முடியும், மேலே இருக்கிற மட்டை போட்டு ஓடோட துண்ண முடியுமா? அதனால் அது மும்மாலம், மேல் மட்டை ஒன்று, உள்ள ஓடு ஒன்று, அதுக்குள்ளே காய் ஒன்று. சுத்தம் அசுத்தம், சுத்தம் பரிசுத்தம். மனித வாழ்வில் 3 விதமான வாழ்க்கை வாழணும். அசிங்கமாக வாழ்ந்துன்னுக்குறோம், அது ஒரு காலகட்டம். சரி, இது தவறு தெரிஞ்ச நல்ல விஷயத்துக்கு வந்தோம், அது சுத்தம். சரி, இது கூட போல அது இன்னும் பரிசுத்தமாகணும். சரி, பரிசுத்தம்ன்றது மனித வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறது தான். ஆனால் இறைவன்கிட்ட போகும்போது அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை நீ உண்டாக்கிக்கணும். எதுவுமே இருக்கக்கூடாது. நான் தான் அவன், அவன் தான் நான் என்ற நிலைக்கு வந்துடணும். அப்படிப்பட்ட நிலை போகணும். தேங்காய் வைக்கிறோம், நான் சும்மா கிண்டல் கூட கேட்டிருக்கிற மாதிரி, ஏன்னா அப்போவாது மாறுறாங்களா பார்க்கலான்ட்டு கூட. இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி சொல்லிக்கிறீங்க சாமி, உள்ள காலம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. போகிற ஒரு வாழைப்பழம் வைக்கிறேன், ஒரு வெத்தலை வைக்கிறேன், ஒரு 2 பாக்கு வைக்கிறேன், கற்பூரம் கொளுத்தி சாமிக்கு வச்சுட்டேன்றேன். நான் சொன்னேன், கொஞ்சம் புயலை வச்சா சாமி வெத்தலை பாக்கு புயலையும் போட்டு அடிக்கணும், நல்லா இருக்குமே அப்படின்னு கூட கேட்டிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, கோவிலில் இருக்கிறவங்களும் இந்த வெத்தலை பாக்கு எதுக்காக வைக்கிறேன்னு சொல்லலை, அவங்களுக்கே தெரியாது, சொல்லலை. சரி சரி, அவனுக்கு தெரியல, கெட்டுக்குன்னு போகணும். இதெல்லாம் வாங்கின்னு வர சொல்கிறீங்களே, இது எதுக்குங்கன்னு கேட்கல. வெத்திலைன்னா காற்று, பாக்குன்னா தண்ணி இல்லையா? பழம்னா மண், கற்பூரம்னா நெருப்பு, பூவுன்னா ஆகாயம். 5 பஞ்சபூதத்தினுடைய வழிபாடு தாம்மா இறைவனுடைய வழிபாடு. அந்த 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாகணும்னா நீ தேங்காய் கருணை வெள்ளை மாதிரி ஆகணும்.
அதுக்காக தேங்காயை உடச்சி வழிபட்டுன்னுக்குறோம். கடவுளையே வழிபடலாங்க. ஆனால் கடவுள் வழிபடுறோன்னு ஏமாத்தின்னுக்குறோம். இது தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். தெரியாம மற்றதெல்லாம் உலகத்துல தெரிஞ்சுக்கிறீங்களம்மா. தெய்வ விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னா நீ பிறந்து என்ன வாழ்ந்து என்னம்மா புண்ணியம் சொல்லு. அதனால இதெல்லாம் எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோம், இதுக்கு என்ன காரணம் இருக்கணுமே அப்படின்றத நம்ம கேட்கணும். சரி, அவனுக்கு தெரியல, அவன் யாருக்கிட்டனா கேட்பான். இப்போ நான் இந்த விஷயத்தை எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே பேசினேன். நான் இதை பேசினப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அதை மாற்றி செய்துன்னுக்குறான், ஃபோன் பண்ணின்னுக்குறாங்க. அது மாதிரி அதனால் சொல்கிறார், மனிதனுடைய மனநிலை எப்படி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிகி ரொம்ப அழகாக சொல்வார். அகங்காரம் உள்ளடிக்க ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், நீங்கா சிவயோகம் நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம், ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம், மாயா பிறவி மயக்கறுத்து ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வது எக்காலம், காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தெடுப்பது எக்காலம், சேயாய் சமைந்து செவிடு ஊமை போல் திரிந்து பேய் போல் இருந்து உண்பிரமை கொள்வது எக்காலம். இவர் இதே சொல்கிறாரு. நீ குழந்த மாதிரி இருந்து பேய் மாதிரி திரிஞ்சிருந்து. இதை பட்டினத்தார் இன்னும் விரிவாக சொல்லுவார். பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து நாய்போல் அறிந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்னுவர். அப்போது இந்த தெய்வத்தை நீ வழிபாடும் போது உண்மையான தெய்வ வழிபாட்டில் நீ இருந்தீன்னா பேதம் இருக்கக்கூடாது. அது முக்கியம். முதல் வேற்றுமை வரக்கூடாது. எல்லாரும் தெய்வத்தினுடைய பிறப்பு தான். தெய்வ படைப்பு இல்லைன்னா யாரும் பிறக்க போகிறது இல்லை அப்படின்ற மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். நல்லவன் கெட்டவன் இருப்பான். ஆனால் மனிதன் பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. இதம்மா என் பாலிசி. வக்கீல் பொண்ணு வந்து பேட்டி எடுத்தது. அது பொண்ணு வக்கீல், கல்யாணம் ஆகலை. அது பேட்டி எடுத்தது என்கிட்ட. சுயமாக நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறத ஏன் தடை பண்ணுறாங்க, அது தவறா அப்படின்னு கேள்விக்கிட்ட. தவறு தான். ஏன்னா நீ சுயமாக முடிவெடுத்து படிச்சிருக்கணும். படிக்க முடியுமா? சுயமாக முடிவெடுத்து நீ வளர்ந்துருக்கணும். முடியுமா? முடியாது. அப்போது அடுத்தவங்க தெய்வில் தான் நீ வாழ்ந்த, நீ அடுத்தவங்க தெய்வில் தான் நீ பிறந்த, அடுத்தவங்க தெய்வில் தான் நீ படித்த. இப்போ எல்லா உதவிகளும் உனக்கு உருவாக்கி போன பிறகு தாய் தவளை தகப்பன் தவளை நான் லவ் பண்ணுவேன்னா அது என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய மடத்தான் அது. தாய் தப்ப உன்னை என்ன எதிர்பார்த்து படிக்க வச்சுருப்பாங்க, என்ன எதிர்பார்த்து உனக்கு நகை போட்டிருப்பாங்க, என்ன எதிர்பார்த்து உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அவங்களே இழந்து உன்னை உருவாக்குனாங்களே, நீ அவங்களுக்கு தர பரிசு தானா? இதை நான் நேரடியாக கேட்டேன் அந்த பொண்ணை. ஒரு இப்போ எல்லா கல்யாணங்களுமே அமைதியாக வாழுதுன்னு சொல்ல முடியாது. தாய் தகப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத கூட சில குடும்ப பிரச்சனைங்க பண பிரச்சனைகளால் வாழா வெட்டி ஆகுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையில் வாழ வெட்டி ஆனாலும் 2 குடும்பங்கள் பேசி ஒரு சமாதானப்படுத்தி வாழ வைப்பாங்க. ஆனால் தாய்க்கும் கேட்காத, தகப்பனையும் கேட்காத, யாரையும் கேட்காத, நீ பாட்டுக்கு இழுத்துன்னு ஓடிட்டு பிரச்சனை வந்ததுன்னா யார் வந்து உனக்கு மத்தியசம் பண்ணுவாங்க? அனாதி ஆகிடுவேன். இன்றைக்கி அத்தனை 1000 பெண்கள் அந்த மாதிரி அனாதி ஆகி போயிருக்கிறாங்க. அதனால் அது ஒரு தவறான இது. அதே நேரத்தில் ஒரு பையன் செத்துட்டா ஒரு பொண்ணு செத்துடும், பொண்ணு செத்துட்டா பையன் செத்துட்டான். இதுக்கு என்ன காரணம்னு தானே கேட்குறீங்க நீங்கள்? ஒரு கணவன் செத்தா மனைவி சாவறால, மனைவி செத்தா கணவன் சாவறானா, அம்மா செத்தா அப்பா சாவறானா, அப்பா செத்தா அம்மா சாவறால, இல்லை ஒரு தாய் செத்தா புள்ள சாவறானா? ஒன்றும் கிடையாது. ஏன்? இது அறிஞ்சது, இது பார்த்தது, தெரிஞ்சது. அதனால் இது இயற்கை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு உடல் பார்க்கல, இன்னும் பேப்பரில் பார்த்துன்னுக்குறாங்க. அது கற்பனையில் மிதக்கிறது, நிஜத்தில் வாழறதில்லை. அந்த கற்பனை தற்கொலையில் எத்தனை போய் விடும். நிஜத்தில் வாழற கனவு மனைவி சாக மாட்டான், நிஜத்தில் வாழற தாய் தகப்பன் சாக மாட்டான். அது கற்பனையில் வாழறதால செத்து போகுது. இதுதான் காரணம் அதுக்கு. அப்புறம் வந்து இப்போ பொது கேள்விக்கு வரப்பா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் தான், இந்தியாவிலே விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாட்டில் தான் வந்து விவசாயத்தை முழுமையாக பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போது நெல் விதைக்கிறாங்க, அதை அறுத்துடுறாங்க, அதை எடுத்துன்னு வந்து அந்த கட்டை அடித்து தாள் போர் வச்சிடுறாங்க. இப்போ இல்லை, முன்னாடி எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
அப்போது அந்த மாட்டை வந்து புனைச்சி நடுவில் ஒரு கொம்பு நட்டு அந்த மாட்டை வந்து சுற்றி ஓட்டுறாங்க. ஓட்டும்போது அந்த நெல் தனியாக பிரியுது, அந்த பில்லு வந்து அப்படியே அந்த எப்படி நீட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு கூலை மாதிரி மாறிடுது. இது எப்படி அப்பா? இதுக்கும் நம்ம பாடத்துக்கும் கனெக்ட் இருக்கா? விவசாயி கேட்குற கேள்வி. ஆனால் இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. விவசாயி எதுக்காக பாடுபடுறாரு? அவ்வளோ ஏன் கஷ்டப்படுறாரு? அரிசி வேணும். அந்த அரிசி இருந்தால் மட்டும்தான் அந்த அரிசியை கொண்டு போய் விளைச்சல் ஆச்சுன்னா அந்த அரிசியை கொண்டு போய் காசு பணம்லாம் சம்பாரித்து என்னோடய தேவைகளை நான் தீர்த்துக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்? அரிசி வேணும். நமக்கு சாப்பாடு வேணும். எது வேணும்? அதுக்கு அரிசி இருந்தால் தான் சாப்பாடு ஆக முடியும். இப்போ அவர் அரிசிக்காக விதைச்சாரா இல்லை உமிக்காக விதைச்சாரா? விதைச்சதுன்னவோ அரிசிக்காக தான் விதைச்சாரு. அது வந்தால் தான் காசாகும். ஆனால் கூடவே வந்தது எது? உமியும் வந்தது. அதை போல் நம்ம நோக்கம் நல்ல நோக்கத்துக்காக நம்ம போகலாம். ஆனால் உமி மாதிரி கலை மாதிரி சில விஷயங்களும் நம்மளை பின்னாடியே வந்துடும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஞானத்தோட அறிவோட அதை எதை நீக்கணுமோ அதை நீங்கி எது கூட சேரணுமோ அது கூட சேர்ந்து உறவாடனா அரிசி தனியாக உமி தனியாக ஒரு நாள் பிரியும். நம்ம வாழ்க்கையில் இதை பயன்படுத்தணும். அரிசி மாதிரி உறவும் வரும், உமி மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத உறவும் வரும். எங்கே நீங்கணுமோ அங்கே நீங்கணும், எங்கே சேரணுமோ அங்கே சேரணும். மாற்றி சேர்ந்தால் வாழ்க்கை அலங்கோலம் ஆகிடும். சரிங்களா? இதை அங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும்.